வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் ஹேர், அதாவது வெள்ளை முடி. இந்த வெள்ளை முடினால நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. இந்த வெள்ளை முடி அப்படின்றது அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னாக்கா இந்த டீனேஜ் ஸ்டார்ட் ஆன ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த வெள்ளை முடி நிறைய பாதிப்புகள் உண்டாக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுவும் இந்த வெள்ளை முடி சிறு வயதில் வந்த பிறகு அவங்களுக்கு அந்த முக தோற்றமே ரொம்ப முதிர்ந்து போன மாதிரியும் இருப்பாங்க. பார்க்குறதுக்கும் அவங்களுடைய அழகு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அவங்க பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியே நல்லாவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வெள்ளை முடியை முழுக்க முழுக்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதை விட முழுக்க முழுக்க தீர்வே அப்படின்னே சொல்லலாம். இது ரொம்ப நல்லா எஃபெக்டாகவும் இருக்குங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவும் இருக்கும். சரி, இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை. கருவேப்பிலை நம்ம ஒரு இப்போ இதை ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று டெய்லி அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணலாம். ரெண்டாவது ஆயிலாகவும் ரெடி பண்ணி வைக்கலாம். ஸோ நம்ம ரெண்டு விதமும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு அன்னன்னைக்கு ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு நீங்கள் அன்னன்னைக்கு அந்த நமக்கு என்ன இந்த ஹேர் சொல்யூஷனுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் டெய்லி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் பெட்டர் ஆயில் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா இப்போ நீங்கள் ஆயிலாக ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு மெத்தடுமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலை அதாவது இப்போ டெய்லி யூஸ் பண்ண போகிறோம்னா அந்த கண்டென்ட் கொஞ்சமாக போதும். இப்போ நான் ஆயிலாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் 1/2 kg 1 kg அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பட் நான் டெய்லி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கருவேப்பிலை ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா கருவேப்பிலையிலேருந்து ஒரு சாறு இந்த மாதிரி 3 விதமாக இருக்குது. கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி. கருவேப்பிலை அந்த லீஃப், அதாவது கருவேப்பிலையோடைய இலை, கீழாநெல்லி இலை, கரிசலாங்கண்ணி இலை, இந்த 3 இலையும் நம்ம அதுலேருந்து சாரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதாவது அந்த 3 இலையில் இருக்கக்கூடிய அந்த சாரை நம்ம வெளியில் எடுத்து அந்த சாரை நீங்கள் டைரெக்டாக தலையில் அப்ளை பண்ணுறது ஒரு விதம். அந்த 3 சாரையும் ஆயிலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம டெய்லி ஆயிலாக யூஸ் பண்ணுறது ஒரு மெத்தடு. சரி, இப்போ இந்த ரெண்டு மெத்தட்லையும் நம்ம என்ன அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி, இப்போ இந்த ரெண்டு மெத்தட்லையும் ஃபஸ்ட்டு மெத்தடை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடு இப்போ ஒரு 50 கிராம் கையளவுக்கு நீங்கள் ஒரு கருவேப்பிலை எடுத்துக்கிறீங்க. கரிசலாங்கண்ணி இலை ஒரு கையளவுக்கு எடுத்துக்கிறீங்க. கீழாநெல்லி இலை கையளவுக்கு எடுத்துக்கிறீங்க. இந்த 3ஐயும் தனித்தனியாக நல்லா அரைச்சிருங்க. தனித்தனியாக அரைக்க நல்லா மை மாதிரி அரைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் சாறு வரும். அந்த சாறு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நல்லா அரைச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் இப்போ ஒரு கருவேப்பிலையை நான் எடுத்து ஒரு 50 கிராம் அளவு கருவேப்பிலை எடுத்து நல்லா அரைக்கிறேன். அரைச்ச பிறகு நம்ம தண்ணி விட்டு அரைக்கும் போது அதுலேருந்து சாறு வரும். அந்த சாறை ஒரு துணியில் நல்லா வச்சு பிழிஞ்சு ஒரு கிளாஸில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸோ அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக்லேயே வேண்டாம். கிளாஸ் பவுல் அப்படி இல்லைனாக்கா பீங்கானில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கிளாஸ் பவுல் இருந்தால் பெட்டர். கிளாஸ் பவுல்லே நீங்கள் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சாறை எடுத்துக்கோங்க. அடுத்து கீழாநெல்லி. இப்போ இந்த கீழாநெல்லியோடைய இலையை நீங்கள் என்ன பண்ணலாம், அதையும் இதே மெத்தடில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கனாக்கா அதுலேருந்து சாறு வரும். அதையும் நீங்கள் ஒரு துணியில் போட்டு எடுத்து வச்சு அந்த சாறையும் ஒரு சின்ன பவுலில் வச்சுக்கோங்க. அடுத்து கரிசலாங்கண்ணியோடைய இலை, அந்த 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 இலையும் நீங்கள் எடுத்து அதே மாதிரி இப்போ நல்லா ப்ராசஸிங் பண்ணி ப்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இலையை நீங்கள் அரைக்கும் போது அதுலேருந்து வரக்கூடிய சாறை அந்த 3 சாறையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எப்போ அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் அந்த 3ஐயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹோல் ஹேர் அந்த எந்த இடத்துல உங்களுடைய முழு தலை பகுதியில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுற மெத்தட் நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அப்ளை பண்ணுறது சும்மா கொஞ்சோண்டு அந்த சாறை எடுத்துகிட்டு மேலாப்பில் நான் தடவிட்டு நான் நல்லா அப்ளை பண்ணேன் வரல அப்படின்னா ரிசல்ட் கிடைக்காது. என்றைக்குமே உங்களுடைய உள்ளந்தலையில் இப்போ இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணுறேன் போகிறேன்னாக்கா இந்த உள்ளந்தலையில் தான் நீங்கள் நல்லா அந்த தோல் மேலே அந்த முடி வளர்ந்து வருது பார்த்தீங்களா, ஒரு ஹோல்லையும் அந்த ஹோலில் நீங்கள் அப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்கணும். நல்லா சொதன்னு அப்ளை பண்ணணும்.
நீங்கள் அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வந்து ஒரு குறைஞ்சது ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து 2-3 மாதம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வரும். கொஞ்ச நாளாக இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து 1 மந்த்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா டெய்லியும் அப்ளை பண்ணுறதுனாலும் தப்பு இல்லை. பட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ண முடியும். ஏன்னா டெய்லி அப்ளை பண்ணணும்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த ஒர்க்கு உங்கள் அந்த டைமிங் வந்து சூட்டபுளாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 2 மந்த்ஸ் கால்குலேஷன் வரும். லாங் பீரியடாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 2 to 3 மந்த்ஸ் நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வாங்க. சரி, இப்போ நான் 2 மெத்தட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மெத்தட் 1 வந்து நீங்கள் அந்த 3 கருவேப்பிலை சாறு, கிளாநெல்லி இலை சாறு, கரிசலாங்கண்ணி இலைச்சாறு, இந்த 3ஐயும் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், 3 சாரையும் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கோம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு ஆயிலாக யூஸ் பண்ணுறது. ஆயில் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து எந்த தவறும் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த சாறு எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்காகவே நம்ம வெயிட் பண்ணி 1/2 hour 1 hour விட்டு திரும்ப குளிக்கும் போது வந்து அது ஒரு ரிசல்ட் இருக்கும். பட் நீங்கள் இந்த ஆயில் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மாமூலாக வந்து 1 hour 2 hours குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் குளிக்கும்போது வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். ஏன் ரிசல்ட்டுன்றதை விட உங்களுக்கு அந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். சரி, நான் ஏற்கனவே சொன்ன எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது வந்து இப்போ நான் வந்து இந்த ஹேர் ஆயில் அந்த லிக்யூடு, அதாவது இந்த நம்ம இலையிலேருந்து எடுக்கப்பட்ட அந்த சாரை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் தலையில் ஏற்கனவே எண்ணெய் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும். நாளே நீங்கள் வந்து ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கிறதுக்கு 1 hourக்கு முன்னாடி இது நீங்கள் அப்ளை பண்ணி 1/2 hour வெயிட் பண்ணிவிட்டு 1/2 hourலேருந்து 40 minutes வரை வெயிட் பண்ணிவிட்டு குளிங்க. ஏன் அப்படின்னா நான் எல்லா வீடியோலையும் அதான் சொல்லியிருப்பேன். நம்ம ஒன்று அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அதுக்காகவே முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த இடத்துல இதுக்கு முன்னாடியே நல்லா ஒரு 4-5 நாள் தலை குளிக்காமல் அந்த டஸ்ட்டோட நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால யூஸ் கிடையாது. நல்லா ஆயில் சொதன்னு நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சாரை எடுத்து அப்ளை பண்ணுறதுனால அதனாலேயும் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்க போகிறதில்ல. சரி, இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 மெத்தடுன்னு சொன்னேன். மெத்தட் 1 வந்து சாரை எடுத்து டைரெக்டாக அப்ளை பண்ணுறது. மெத்தட் 2 வந்து ஆயிலை நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறது. இப்போ இந்த 3 சாரையும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கருவேப்பிலை வந்து ஒரு 1/2 கிலோ கருவேப்பிலை நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா 1/2 கிலோ கருவேப்பிலை இருக்கட்டும். கீழாநெல்லி 1/2 கிலோனா 1/2 கிலோ இருக்கட்டும். கரிசலாங்கண்ணி மட்டும் கொஞ்சம் கூடுதலாக வேணும். அதாவது இது 2 1/2 கிலோனா அது மட்டும் ஒரு 700 கிராம், அதாவது 3/4 கிலோ பக்கத்தில் இருக்கணும். ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா தனித்தனியாக நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்க மாதிரி மிக்சியில் வந்து அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை வந்து நீங்கள் வெறும் வாட்டர் ஊற்றி ஒரு 2 to 3 minutes ரன் பண்ணிங்கன்னா அந்த தண்ணியை நீங்கள் கொட்டும் போது நீங்கள் பார்க்க கழிவு, அதாவது இந்த நம்ம மிளகாப்பொடி எல்லாம் அரைச்சோடைய டட்ஸ் எல்லாம் வந்து அதில் வந்து டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இதை கருவேப்பிலை போட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணி, ஒரு அளவான தண்ணி ஊற்றி நல்லா மை மாதிரி அரைச்சிடணும். நல்லா சட்னி மாதிரி அரைச்சிட்டு அதுலேருந்து தண்ணி எடுத்து பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 இதுலேருந்து கிளாநெல்லியில் இருந்தும் சரி, கரிசலாங்கண்ணியில் இருந்தும் சரி, கருவேப்பிலை, இந்த 3 இதுலேயும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்து, அதாவது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம சாறு தண்ணி ஊற்றி அரைச்சி சாறை எடுத்துட்டு அந்த 3ஐயும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இது ஆயிலை எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். அந்த முன்னாடி பண்ண அந்த 3 மெத்தட் தான். இந்த 3ஐயும் வந்து இப்போ அதில் கொஞ்சம் 50 கிராம் கையளவு நீங்கள் எடுத்து நீங்கள் சாறை எடுக்கிறீங்க. பட் ஆயில்னு சொல்லும்போது 1 மந்த்துக்கு தேவையான அளவுக்குன்னு சொல்லும்போது 1/2 kg எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் இதுவும் அது 1/2 kg, அது மட்டும் வந்து ஒரு 3/4 kg இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, இந்த 3ஐயும் ரெடி பண்ணி வச்சுட்டு சாறு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஆயில் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா, ஒரு பெரிய சட்டி எடுத்துக்கோங்க. அந்த பெரிய சட்டியில் 1 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிடுங்க. 1 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் வந்து நல்லா கொதிநிலை வந்த பிறகு
இந்த 3 சாறையும் வந்து அந்த தண்ணியில் ஊற்றி திரும்ப கொதிக்க வைங்க. கொதிக்க வரும்போது 1 லிட்டர் தண்ணி அளவு வந்து ஒரு கிட்டத்தட்ட 300 ml 400 mlக்கு குறைஞ்சிரும். ஸோ 300 ml லெவல் அளவுக்கு வந்த பிறகு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அதனால் எந்த தவறும் கிடையாது. ஸோ ஆலிவ் ஆயில் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஆலிவ் ஆயிலில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேங்காய் எண்ணெயில் ஒரு மாதத்துக்கு வரக்கூடிய ரிசல்ட்டு ஆலிவ் ஆயிலில் வந்து ஒரு 20 டேஸ்லேயே நீங்கள், ஸோ ஒரு 10 days 15 days பிஃபோராகவே நீங்கள் வந்து அந்த ரிசல்ட்டை பார்க்கலாம். அதனால் ஆலிவ் ஆயில்னு சொல்கிறேன். அப்படி ஆலிவ் ஆயில் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நாம் ஏற்கனவே 1 லிட்டர் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த 3 சாறையும் கொடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வடிய அளவுக்கு 1 லிட்டர் தண்ணி, நம்ம இந்த சாறு எப்படி இருந்தாலும் ஒரு இதுலேருந்து சாறு எடுக்கும்போது 100 mlக்கு வந்து நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் அந்த சாறை எடுப்போம். அந்த 100ன்னு சொல்லும்போது 300 ml ஆயிரும். ஆல்ரெடி 1 லிட்டர் தண்ணி இருக்குது, அந்த தண்ணி கொதிக்குது. அந்த தண்ணி நல்லா கொதி லெவல் வந்த பிறகு இந்த 3 சாறையும் நீங்கள் ஊற்றி கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி திரும்ப கொதிக்க வைக்கும்போது நல்லா வடிஞ்சிடணும். அதாவது எந்த அளவுக்குனாக்கா, கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் பக்கத்தில் இருக்குது. ஆனால் அந்த 1.5 லிட்டர் பக்கத்தில் இருக்கிறது வந்து முழுக்க குறைஞ்சி 300 ml ஆயிடணும். ஸோ 300 ml ஆகிற போது நீங்கள் திரும்ப என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அளவுக்கு ஒரு 200 ml திரும்ப தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் ஒரு 1/2 லிட்டர் ஆயில் எடுத்து மிக்ஸ் பண்ணி திரும்ப கொதி நிலைக்கு கொண்டு வாங்க. அது நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். நல்லா பபுள் வந்து நல்லா முறையாக ஃபுல்லாக பெரிய ட்ரம் வச்சுருந்தீங்கன்னா பெரிய ட்ரம் அளவுக்கு நல்லா உப்பி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பால் எப்படி உப்பி வருதோ அந்த மாதிரி உப்பி வரும். ஸோ அந்த மாதிரி உப்பி வரும்போது நீங்கள் அந்த இதை நீங்கள் நல்லா வந்து கொதிக்க விட்டிங்கனாக்கா அது ஃபுல்லாக அடையும். அதாவது எப்படின்னாக்கா, நம்ம லிக்யூடு 300 ml இருக்கிறதும் இந்த 1/2 லிட்டர் ஆயிலும் 2 மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வரப்போகிற கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப ஒரு 600 mlக்குள்ளே தான் வரும். இந்த வாட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் வேப்பர் ஆகிரும். இந்த வாட்டர் வந்து இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த லிக்யூடு கண்டென்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 3 கீரைலேருந்து சாறு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சாறுலேருந்து வந்தது வந்து அந்த வாட்டரில் நல்லா பாயில் ஆகி மிக்ஸ் ஆகிரும். ஸோ இந்த ஆயிலோட ரெண்டும் சேர்ந்து கொதிக்கும் போது அந்த சாறில் இருக்கக்கூடியது ஆயிலையும் மிக்ஸ் ஆகிரும். ஸோ அந்த ஆயில் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு முடிஞ்ச அளவுக்கு நல்லா வடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வெறும் எண்ணெய் மட்டும் நல்லா கீழே, ஏன்னா தண்ணியை இருக்கும்போது தான் நல்லா பபுள்ஸ் எல்லாம் வந்து மேலே வந்திருக்கும். தண்ணி நல்லா வடிய எண்ணெய் ஃபுல்லாக கீழே வந்துடும். எண்ணெய் வந்த பிறகு நமக்கே தெரியும் அந்த எண்ணெயோடைய கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த எண்ணெயோடைய கலர் சேஞ்ச் ஆகிருச்சு, முழுக்க தண்ணி போயிட்டு வெறும் எண்ணெய் தான் இருக்குது, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, இப்போ கொதி நிலையெல்லாம் போயிட்டு வெறும் எண்ணெய் மட்டும்தான் ஸ்மெல் வருது அப்படின்னாக்கா, நமக்கு அந்த ஸ்மெல் வந்தோடனே நல்லா தெரிஞ்சிடும், நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வந்த பிறகு நீங்கள் இறக்கி வச்சுருங்க. ஒரு 1 hour 2 hours கழிச்சு அந்த ஹீட் எல்லாம் ரெடியூஸ் ஆகிரும். ரெடியூஸ் ஆன பிறகு உங்களுடைய ஆயில் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த சாரில் இருக்கக்கூடிய அந்த இலையில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு சின்னதாக மைக்ரோவாக என்ன தான் நீங்கள் அரைச்சாலும் வந்து ஓரளவுக்கு அந்த கீழே படிஞ்சிருக்கும். அதை நீங்கள் ஒரு நல்ல துணியை வச்சு வடிகட்டி அந்த எண்ணெயை ஒரு பாட்டிலில் தான் டெபாசிட் பண்ணணும். பிளாஸ்டிக் கண்டெய்னரில் டெபாசிட் பண்ணிங்கன்னா ரிசல்ட் இருக்காது. ஸோ பாட்டிலில் டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி கூட 1 hour, அதாவது குளிக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா, நீங்கள் வந்து 1 to 2 monthsலேயே உங்களுடைய ஒயிட் ஹேர் வந்து முழுக்க பிளாக்காக வந்து வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களோட ஒயிட் ஹேர் வந்து இதுக்கு வந்து நல்ல தீர்வு. இந்த ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும். ஏன் அப்படின்னாக்கா, சமீபத்தில் இந்த ஆயில் நிறைய பேருக்கு வந்து கொடுத்து ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ண பிறகு நீங்களே சொல்லுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய இந்த ஹோம் ரெமெடி அப்படின்ற இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.